எல்லோருக்கும் இனிய வணக்கம். அன்பு மகிழும் சேனல் மூலமாக உங்களை தொடர்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை கணக்கு என்ற தலைப்பில் உங்களுக்கு பதிவிடப்படுகிறது. பள்ளி பருவத்தில் நாம் படிக்கின்ற காலங்களில் கணக்கு பீரியட் வரும். அந்த கணக்கு பீரியட் நம்ம முக்கியமான ஒரு 5 குறிகளை பயன்படுத்தி இருக்கின்றோம். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், சமம். இந்த 5 குறிகளுமே நமது வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையிலுமே பயன்படுத்தப்படுவது ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும். முதலில் கூட்டல் என்று எடுத்துக்கொண்டால் நல்ல எண்ணங்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், கூட்டிக் கொள்ள வேண்டும். நல்ல உறவுகளை, நல்ல நண்பர்களை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும், அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் கூட்டல் குறியான பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தாற் போல கழித்தல் என்று எடுத்துக்கொண்டால் தீய எண்ணங்களை, நம் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை கழித்து விட வேண்டும். தீய நண்பர்களை ஒதுக்கி விட வேண்டும், அவர்களை கழித்து விட வேண்டும். ஆக தீயவற்றை கழித்து விட வேண்டும். இந்த இடத்தில் கழித்தல் குறியானதை நாம் பயன்படுத்துகின்றோம். அடுத்தது பெருக்கல், அதாவது அறிவை பெருக்கிக் கொள்ளுதல். பிரதி ஒரு மனிதனும் ஒரு துறையிலே பணியாற்றினாலும் சரி, அல்லது வேறு எந்த பணியை செய்து வந்தாலுமே தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள அறிவை என்ரிச் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதை மேம்படுத்திக் கொள்ளுதல், அந்த மாதிரி மேம்படுத்திக் கொள்வதில் பெருக்கல் குறியானது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது வகுத்தல். இந்த வகுத்தல் என்பது ஆங்கிலத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்வார்கள், நேரத்தின் மேலாண்மை. இந்த நேரத்தில் இந்த செயலை செய்வன், இந்த நேரத்தில் இந்த காரியம் செய்வன் என்று அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி அதற்கான நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அதாவது நேரத்தை வகுத்து வைத்து கொண்டால் அந்த நாம் செய்யக்கூடிய செயல்கள்லாம் வெற்றியாக அமையும். முடிவாக மனித வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஆக இந்த இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து விட வேண்டும், ஈக்குவல். இன்பம் வரும்போது ஆஹா ஓஹோ என்று ஆடுவது, துன்பம் வரும்போது ஓஹோ என்று சோர்ந்து போய் இருப்பது தவிர்த்து விடாது. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்து விட வேண்டும். அப்படி சமமாக பாவித்து விட்டோமேனால் நமக்கு என்னாலும் இன்பமே, என்னாலும் துன்பம் இல்லை. இதை மனதில் கொள்ளுங்கள். இந்த 5 குறிகளுமே மனித வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது உங்களை குறித்திருக்கிறேன். மிக மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.